2005ஆம் ஆண்டு ஜோசப் பரராயசிங்கம் எம்பி படுகொலை, 2006ஆம் ஆண்டு ரவிராஜ் எம்பி படுகொலை, 2009ஆம் ஆண்டு இறுதிச் சுத்த படுகொலைகள், 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆகிய 4 சம்பவங்களின் பின்னாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் முன்னாள் அரசு தலைவருமான கோட்டாபய ராஜபக்சவே இருந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். 5 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சூத்திரதாரி யார், ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்விகள் இங்கு எழுப்பப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஆட்சியாளர்களின் ஆலோசனைகளுக்கு அமைவாக பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. குறிப்பாக ஜோசப் பரராயசிங்கம், ரவிராஜ் எம்பிக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவ்விரு சம்பவங்களிலும் பல்வேறு ஆதாரங்கள், தடயங்கள் கிடைக்கப்பெற்றன. ஆனால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை, தண்டனை வழங்க முடியவில்லை என்றால் அது ஆட்சியாளர்களின் ஆலோசனைப்படி அந்த கொலைகள் நடைபெற்றன. குறிப்பாக 2005, 2006ஆம் ஆண்டு கால பகுதிகளில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவின் ஆலோசனையில் அந்த 2 எம்பிக்களும் கொல்லப்பட்டார்கள். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் பல நாடுகளின் உதவியுடன் மிக கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அப்போதும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டாபயா இருந்தார். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் கத்தோலிக்க மக்களையும் அமெரிக்க, பிரித்தானிய சுற்றுலா பயணிகளையும் இலக்கு வைத்து நடத்தப்பட்டன என்றார். கொலைகள் நடைபெற்றது. குறிப்பாக அந்த காலப்பகுதிகளில் முன்னாள் ஜனாதிபதி 2005-6ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய ஆலோசனையில் அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் பிற்பாடு 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் பல நாடுகளுடைய உதவியுடன் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுதும் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக கோட்டாபய ராஜபக்ச இருந்தார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல், குறிப்பாக ஈஸ்டர் திருப்பலியின் போது கத்தோலிக்க மக்களையும் மேற்குலக, குறிப்பாக பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய சுற்றுலா பயணிகளையும் இலக்கு வைத்து அந்த தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலில் கூட பல்வேறுபட்ட தடயங்கள், காரணங்கள் விசாரணை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றும் யாரால் கட்டளை வழங்கப்பட்டதென்ற அந்த கேள்விக்கு பதிலில்லாத ஒரு வினாவாக இந்த சபையில் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது. மிக முக்கியமாக 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய ஒரு நகர்வாகத்தான் மக்கள் அதை பார்க்கிறார்கள். என்னுடைய கருத்தும் அதாகத்தான் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த அந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை கொண்டு வந்து அதன் மூலம் அதை சாதிக்க முடியும் என்று இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆனால் இறைவனுடைய திருத்தலங்களில் இந்த இலக்கு வைத்து தாக்குதல் நடைபெற்றது. அந்த இறைவனுடைய தீர்ப்பாக அந்த ஜனாதிபதி அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு
தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார். 2005ஆம் ஆண்டு அமரர் ஜோசப் பராசிங்க முதல் அமரர் ரவிராஜ் அண்ணன் முதல் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தமாக மன்னார் கிளிநொச்சி வவுனியா பிரதேசங்களில் நடைபெற்று கடைசியாக முள்ளிவாய்க்காலில் 2019ஆம் ஆண்டு மே மாதம் தன்னுடைய இரத்த களரியை அங்கு அமுல்படுத்தி தன்னுடைய பெயரை நிலைநாட்டினார். ஆகவே இந்த 4 சம்பவங்களுக்கு பின்னாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருந்திருக்கிறார். இலங்கையில் என்றுமில்லாதவாறு 69 லட்சம் மக்களுடைய வாக்கை பெற்ற ஜனாதிபதி வாக்களித்த மக்களால் நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, அவர் இலங்கையில் இருக்க முடியாமல் தப்பிச் சென்றார். இதுதான் இந்த வரலாறு.